நேற்றுக்கு தஞ்சாவூர்ல விவசாயிகளுடைய வாழ்வுரிமைக்கான போராட்டத்தை திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருந்தார். அந்த போராட்டத்துல அரசுக்கு எதிராக பல கேள்விகளை தொடர்ச்சியா வச்சார். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல துப்பில்லாத இந்த அரசு அவருடைய பேச்சுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை திருச்சி அதை அவங்களுடைய இணைய கூலிப்படையை வச்சு நெரேட்டிவா செட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தாங்க. இன்னைக்கு அவர் ஆபாசமா பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணிருக்காங்க. ஹைகோர்ட்ல அவருடைய கைதுக்கு எதிராக திமுக தரப்புல வழக்கு கொடுத்தாங்க. ஹைகோர்ட்ல இருந்து அரசு தரப்பு வழக்கினருக்கு என்ன சொன்னாங்கன்னா 12 மணிக்கு நாங்க வழக்கை எடுக்க இருக்கிறோம், அது வரைக்கும் அவரை கைது பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதையெல்லாம் அத்துமீறி அவரை கைது செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஆபாசமா பேசிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டத்துடைய தலைவரா இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் முதலமைச்சரா ஆனதுக்கு பின்னாடி என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு, வாயில நல்லா வந்துரும், நான் ஒன்னும் டேஷ் இல்ல அப்படின்னு முதலமைச்சரா ஆனதுக்கு பின்னாடி ஆணவத்தோடு ஆபாசமா பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, முதலமைச்சர் விஜய் நடிச்ச திரைப்படங்களை எடுத்தோன்னு சொன்னா அவருடைய இரட்டையறுத்த வார்த்தைகளும் இரட்டையறுத்த பாடல்களையும் தொகுத்தோன்னு சொன்னா பெரிய படமே ஓட்டலாம். அந்த அளவுக்கு ஆபாச கருத்துக்கள் நிறைஞ்ச நிறைய பாடல்களையும் திரைப்பட காட்சிகளையும் நடிச்சிருக்கிறார். நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க போகுது. கண்டிப்பா போன முறை மாதிரியே தொடர்ச்சியா கேள்விகளை வைப்பாரு. போன முறை எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம அமைதியாக தான் முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருந்தார். இந்த முறையும் அப்படி ஆயிட போகுதுன்ற பயத்துல அவருடைய கேள்விகளுக்கு பயந்து அவரை எப்படியாவது முடக்கணுன்ற நோக்கோடு அவரை கைது செய்யணும்னு காவல்துறையை ஏவி விட்டுருக்கு இந்த அரசாங்கம். இந்த அடக்குமுறைக்கெல்லாம் அஞ்சுனவங்க திமுக காரங்க இல்லைன்றத நம்ம அரசுக்கு நினைவுபடுத்தணும்.